வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தரவுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையினை அடுத்து சூடு பிடித்துள்ள அரசியல் களம். இன்று நல்லூரானின் வடக்கு வாசல் வளைவு திறப்பு, மக்களுக்கான அறிவித்தல். மத்திய வங்கியின் அதிரடி நடவடிக்கை, தடை செய்யப்பட்டுள்ள நிறுவனங்கள். இலங்கையில் சமூக வலைதளங்களூடாக மக்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கும் மோசடி கும்பல். மோசமடைந்துள்ள பாசில் ராஜபக்சவின் உடல்நிலை, நாடு திரும்புவதில் தொடரும் சிக்கல். இலங்கையில் ஆண்டுதோறும் திடீரென உயிரிழக்கும் 7000 பேர், வெளியான அதிர்ச்சி தகவல். சாவகச்சேரி உபதவிசாளர் பதவி நீக்க விவகாரம், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. நெடுந்தீவில் விபத்தில் சிக்கிய இந்திய மீனவர்களை மீட்க நடவடிக்கை. செம்மணியில் மேலும் 8 எலும்புக்கூடுகள் அடையாளம். குப்பியாவத்தை துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபர்கள் கைது. முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்திற்கு விளக்கமறியல், சிறைச்சாலையில் தற்போதைய நிலைமை. 20 நிமிடங்களுக்குள் அடுத்தடுத்து வெடிப்பு சத்தங்கள், துபாயில் பெரும் பரபரப்பு. உயர் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்களில் இருவரான மைத்ரிபால சிறிசேன மற்றும் நிலந்த ஜெயவர்தன ஆகியோரை சட்டமா அதிபர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் ஏன் சேர்க்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்புர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த விடயம் குறித்து உரையாற்றிய அவர், சட்டமா அதிபர் திணைக்களம் வேண்டுமென்றே தனது கடமையை மீறியுள்ளது என்றும், தண்டனை வழங்கப்பட வேண்டிய இருவரை சட்டமா அதிபர் திணைக்களம் விடுவித்துள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் அரங்கேறிய போது பாதுகாப்பு அமைச்சராகவும் முப்படைகளுக்கு பொறுப்பானவராகவும் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருந்த நிலையில் தாக்குதல் தொடர்பான பொறுப்புகளில் இருந்து அவர் எப்படி விலக முடியும்? உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை தடுக்க தவறியதாக தெரிவித்துள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு வழங்கப்பட்ட விஜித மலல்கொட அறிக்கைக்கு அமைவாகவே இவர்கள் இருவருக்கும் எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. எனினும் அந்த அறிக்கையில் 14 பேருக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. மேலும் 2019 ஆண்டில் பாதிக்கப்பட்ட தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்று 2022 நிறைவடைந்தது. அந்த வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன, பூஜித் ஜெயசுந்தர, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் பிரதிவாதிகளாக இருந்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் முடிவற்ற போது பூஜித் மற்றும் மைத்ரி ஆகிய இருவருக்கு நஷ்டஈடு செலுத்துமாறு தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது எனவும் கூறியுள்ளார். வரலாற்று சிறப்பு பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருமையினை மெருகூட்டும் வகையில் வடக்கு வாசலில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட உள்ளது. நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு இன்று வியாழக்கிழமை ஆடி கார்த்திகை நன்னாளை முன்னிட்டு தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு காண்பிய விரிப்பு காணவுள்ளது. இதனை முன்னிட்டு முற்பகல் 10:30 மணிக்கு சட்டநாதர் சிவன் ஆலயத்திலிருந்து சமய அனுஷ்டானங்களுடன் நெல்மணிகள் நிரம்பிய பெட்டகத்தை ஏற்றிய இரட்டை திருக்கை காளை மாட்டு வண்டி மங்களவாத்தியங்கள் முழங்க புறப்பட உள்ளது. சட்டநாதர் வீதியூடாக பயணிக்கும் இந்த ஊர்வலம் முடமாவடி சந்தியை அடைந்து அங்கிருந்து புதிய வடக்கு வாசல் வளைவை நோக்கி சென்றடைய உள்ளது. இந்த விசேட நிகழ்வில் மாட்டு வண்டியில் எடுத்துச் செல்லப்படும் நெல் பெட்டகத்தில் பக்தர்கள் தங்களது நெல்லையும் சமர்ப்பிக்க முடியும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். இலங்கையில் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டத்தில் ஈடுபடும் நிறுவனங்களை உள்ளடக்கிய புதிய பட்டியலை இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. இந்த நிறுவனங்களில் எவ்வித முதலீடுகளையும் செய்வதற்கு முன்னர் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறும் மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த விடயம் மத்திய வங்கி நேற்று வெளியிட்ட விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1988 ஆண்டின் 30ஆம் இலக்க வங்கிச் சட்டத்தின் 83C பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆட்களை சேர்க்கும் அடிப்படையிலான திட்டங்கள் அல்லது நடைமுறைக்கு சாத்தியமற்ற அதீத லாபத்தை வழங்கும் திட்டங்கள்
நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் இது தொடர்பில் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறும் இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிதி இழப்புகளை தவிர்ப்பதற்காக எவ்வித முதலீடுகளையும் செய்வதற்கு முன்னர் குறித்த முதலீட்டு வாய்ப்புகளின் நம்பகத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மையினை பொதுமக்கள் கட்டாயம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக அமெரிக்க நீதிமன்றத்தின் உதவியை நாடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மாத்தறை நீதிமன்றில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தினால் பசில் ராஜபக்சவிற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சர்வதேச போலீசாரின் உதவியினை பெற்று அமெரிக்க நீதிமன்றத்தின் ஒத்துழைப்பை கோரவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு தேவையான சந்தேக நபர் ஒருவர் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் அவர் அந்த நாட்டின் பிரஜையாக இருப்பினும் அவரை நாட்டிற்கு அழைத்து வர அந்த நாட்டின் நீதிமன்ற உதவியை பெற வேண்டியது அவசியமாகும் என அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பசில் ராஜபக்ச நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவரால் விமான பயணம் மேற்கொள்ள முடியாது எனவும் அவரது தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றில் தெரிவித்து வருகின்றனர். எனினும் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் பல சந்தர்ப்பங்களில் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வழி மாசடைவதன் மூலமாக வருடாந்தம் சுமார் 7000 திடீர் மரணங்கள் பதிவாகி வருவதாக சுகாதார அமைச்சின் சுற்றாடல் மற்றும் தொழில்சார் சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் சாந்தினி விதான தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் 7 முதல் 8 மில்லியன் வரையான மக்கள் வழி மாசடை தாக்கங்களால் உயிரிழப்பதாகவும் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று இலங்கையிலும் வருடாந்தம் சுமார் 7000 மரணங்கள் வழி மாசடைவதால் ஏற்படுவதாகவும் இதற்கு காற்றிலுள்ள தீங்கு விளைவிக்கும் துகள்கள் காரணிகளாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். இதன் காரணமாக ஆஸ்மா, மூச்சு திணறல் மற்றும் நாட்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படுவதாகவும் வழி மாசடைவதால் மாரடைப்பு, இதய நோய்கள், பக்கவாதம் போன்ற நோய்களும் ஏற்படுவதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் சமூக வலைதளங்களூடாக நபர்களை அச்சுறுத்தி பணம் பறிக்கும் மோசடி வலைப்பின்னல் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதில் குற்றவாளிகள் போலி வீடியோ அழைப்பு தொழில்நுட்பத்தை பிரதானமாக பயன்படுத்தி மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்குகின்றனர். இந்த மோசடி செயல்முறையானது ஹாய் போன்ற சாதாரண குறுஞ்செய்தி மூலம் ஆரம்பமாகிறது. அனுப்பும் நபர் யார் என்பதை சரியாக சரிபார்க்காமல் பலர் இதற்கு பதிலளிப்பதன் மூலம் பாரிய ஆபத்தில் சிக்கிக் கொள்கின்றனர். ஆரம்பத்தில் நீண்ட நேரம் உரையாடலினை தொடராவிட்டாலும் சில நாட்களுக்கு பின்னர் மீண்டும் குறுஞ்செய்திகள் அனுப்பப்படுகின்றது. இதன் மூலம் இந்த மோசடி நபர்கள் தொடர்பாடலை புதுப்பிக்கின்றனர். காலப்போக்கில் படிப்படியாக நம்பிக்கையினை கட்டியெழுப்பும் மர்ம நபர் பாதிக்கப்பட்டவர் தம் மீது உணர்வு பூர்வமாக ஈர்க்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ததும் புகைப்படங்களையும் தனிப்பட்ட செய்திகளையும் அனுப்ப ஆரம்பிக்கின்றனர். மக்கள் இதனை அறிந்து கொள்ளாமலேயே இந்த வலையில் சிக்கிக் கொள்கின்றனர். அதன் பின்னர் உரையாடலை வாட்ஸ்அப் காணொலி அழைப்புகளுக்கு மாற்றுமாறு மோசடி நபர்கள் வற்புறுத்துகின்றனர். குறிப்பிட்ட காணொலி அழைப்புகளின் போது பொருத்தமற்ற மற்றும் ஆபாசமான முறையில் நடந்து கொள்ளுமாறு பாதிக்கப்பட்டவர்களை மோசடி நபர்கள் தூண்டுகின்றனர். பின்னர் அச்சுறுத்தும் நோக்கத்திற்காக அந்த சந்தர்ப்பங்களில் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் வீடியோ காட்சிகளை ரகசியமாக பதிவு செய்து கொள்கின்றனர். சில சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் நிர்வாணமாக இல்லாவிட்டாலும் அவர்கள் பரிமாறிக்கொண்ட செய்திகளின் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட டிஜிட்டல் உள்ளடக்கங்கள் கூட அச்சுறுத்துவதற்காக பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. பிளாக்மெயில் செய்வதற்கு தேவையான
அனைத்தும் கிடைத்தவுடன் அந்த பதிவுகள் மற்றும் ஸ்கிரீன்ஷாட்களை பாதிக்கப்பட்டவரின் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் மற்றும் சமூக வலைதள நண்பர்களுக்கு அனுப்புவதாக குற்றவாளிகள் அச்சுறுத்துகின்றனர். உறவினர்களுக்கு கிடைக்கும் சந்தேகத்திற்கிடமான செய்திகள் குறித்து அறிய வரும் வரை அல்லது இந்த கடுமையான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படும் வரை பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வலையில் சிக்கியுள்ளதை புரிந்து கொள்வதில்லை. ஆரம்பத்தில் 5000 முதல் 10,000 ரூபாய் வரை சிறிய தொகையினை கோரும் மோசடி நபர்கள் அந்த பணத்தை செலுத்தியவுடன் தகவல்களை அழித்து விடுவதாக பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். எனினும் முதல் கட்ட பண பரிமாற்றத்திற்கு பின்னரும் கோரிக்கைகள் நின்று விடுவதில்லை. மாறாக அதன் பின்னர் அதிகமான பணத்தை கோரி சில பாதிக்கப்பட்டவர்களிடம் லட்சக்கணக்கில் கப்பம் அறவிடப்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என கணினி அவசர பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கிய வடமாகாண ஆளுநரின் தீர்மானத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த மனு மீதான விசாரணைகள் கடந்த மாதம் நிறைவடைந்த நிலையில் நேற்றைய தினம் தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் வழக்கு தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது யாழ் மேல் நீதிமன்றத்தினால் வழக்கிற்கான தீர்ப்பு எதிர்வரும் 19ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகரசபையில் பிரதி தலைவராக பதவி வகித்து வந்த ஞானப்பிரகாசம் கிஷோரை வடமாகாண ஆளுநர் தனது அதிகாரத்தின் கீழ் பதவியில் இருந்து நீக்கியிருந்தார். இந்த பதவி நீக்க நடவடிக்கை சட்டவிரோதமானது என குறிப்பிட்டும் அதனை ரத்து செய்யுமாறு கோரி ஞானப்பிரகாசம் கிஷோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். குறித்த மனு தொடர்பான விசாரணைகள் வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வில் பல தடவைகள் இடம்பெற்றிருந்தன. இதன்போது மனுதாரர் சார்பிலும் பதிலாளிகள் சார்பிலும் சட்டத்தரணிகள் தங்களது வாதங்களை முன்வைத்ததை தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு நேற்று வழங்கப்படும் என நீதிமன்றத்தினால் முன்னதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் யாழ் மேல் நீதிமன்றத்தினால் வழக்கிற்கான தீர்ப்பு எதிர்வரும் 19ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு சாவகச்சேரி நகரசபை நிர்வாகம் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகார நடைமுறைகள் தொடர்பிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதால் அரசியல் வட்டாரங்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிக கவனத்தை பெற்றுள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அனர்த்தத்திற்குள்ளான படகில் இருந்த 11 இந்திய மீனவர்களை மீட்கும் பணிகளை கடற்படை ஆரம்பித்துள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவை படகு ஒன்று நேற்றிரவு சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தத்திற்குள்ளானது. இந்த படகில் 11 இந்திய மீனவர்கள் இருந்த நிலையில் அவர்கள் அனர்த்தத்திற்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மீனவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான பணிகளில் இலங்கை கடற்படை ஈடுபட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வின் 44வது நாளான நேற்றைய தினம் 8 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக செம்மணி புதைகுழியில் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களின் கீழ் 491 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 489 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெமட்டகொட குபியாவத்த பகுதியில் கடந்த ஜூலை 23ஆம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை முயற்சி சம்பவத்துடன் தொடர்புபட்ட 2 சந்தேக நபர்களை பொருளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத இருவர் நபரொருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய முற்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்தவர்களே இவ்வாறு கைதானதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தொடர்பில் கிடைத்த தகவலின் பிரகாரம் காவல்துறையினர் நேற்று லேக் டிரைவ் பகுதியில் சுற்றிவளைப்பொன்றை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையின் போது 900 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் பொருளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை இந்த சந்தேக நபரே செலுத்திச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் குறித்த நபருடன் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் பொருளை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் ஒருவரும் காவல்
காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கும் இரண்டாவது சந்தேக நபருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். நேற்று மாலை சுமார் 5:30 மணியளவில் அவர் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக தற்போது அகில விராஜ் காரியவசம் ஏனைய கைதிகள் குழுவினருடன் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஏனைய கைதிகளுக்கு வழங்கப்படும் அதே சலுகைகள் மாத்திரமே அவருக்கும் வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்திற்கு 4 ஊழியர்களை நியமித்து அவர்களை தனிப்பட்ட வேலைகளுக்கு பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் நேற்று முற்பகல் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த ஊழியர்களுக்கு அரசாங்கத்தினால் 27,68,836 ரூபாய் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக வழங்கப்பட வழிவகுத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி ஊழல் குற்றத்தை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைவாக முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்படுவார் என கொழும்பு பிரதான நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் உள்ள ஜபல் அலி தொழிற்பகுதியில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட காணொளிகளில் இரவு வானத்தை மூடும் அளவிற்கு கரும்புகை எழுவது போல் காணப்படுகின்றது. ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று எமிரேட்ஸ் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி வெளியிட்ட தகவல்களின் பிரகாரம் சுமார் 20 நிமிடங்களுக்குள் குறைந்தது 7 வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை காணொளியாக பதிவு செய்ததாக கூறப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வெடிப்புகள் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்டதா அல்லது தொழிற்சாலை விபத்தா என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈராக் ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்களின் பிரகாரம் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் நீடித்து வரும் பின்னணியில் ஜெர்மனியில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த கூற்றை உறுதிப்படுத்தும் வகையில் எமிரேட்ஸ் அதிகாரிகள் இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவல்களையும் வெளியிடவில்லை. மேலும் NASAவின் வெப்பம் படிம தகவல்களை மேற்கோள் காட்டிய ஈரானிய செய்தி அறிக்கையின்படி ஜபல் அலி துறைமுகத்திற்கு அருகிலுள்ள எரிபொருள் சேமிப்பு மற்றும் பரிமாற்ற கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.